الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. هل جزاء الإحسان إلا الإحسان؟ صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الصلاة معراج المؤمنين، أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வழுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள் மீதும், குறிப்பாக மிஅராஜுடைய சிறப்பு உரையை கேட்பதற்காக வருகை தந்திருக்கிற, ஆங்காங்கே தங்களுடைய இல்லங்களிலிருந்தும் தங்களுடைய நிறுவனங்களிலிருந்தும் இந்த உரைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் என்றென்றும் குன்றாமல் நிறையட்டுவாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனித சமுதாயத்தினுடைய நேர்வழிக்காக நபிமார்களை அனுப்பி வைத்தான். அந்த நபிமார்கள் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு அற்புதங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே வழங்கியிருந்தார். குறிப்பாக நம்முடைய நபியாகிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால் பல்வேறு அற்புதங்களை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். நபி அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதம். அதே போன்றுதான் நபி அவர்களுடைய வாழ்க்கை தொடர் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்கள் நபி அவர்களுடைய மிகப்பெரிய அற்புதம். இப்படியாக நாம் பட்டியல் போட்டுக்கொண்டே சென்றோம் என்று சொன்னால் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற மிஅராஜ் என்கிற பயணமும் ஒரு மிகப்பெரிய அற்புதமாக கணக்கிலே கொள்ளப்படுகிறது. மிஅராஜுக்கு சென்ற அந்த நிகழ்வை நாம் சாதாரணமாக கடந்துவிட முடியாது. சாமானியனுடைய பயணத்தை போன்ற ஒரு சிந்தனையை மிஅராஜுடைய சிந்தனையிலே நாம் கொண்டு வந்து விட முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பயணத்தை துவக்கியவன் அல்லாஹ்வாக இருக்கிறார். இந்த பயணத்திற்கான திட்டமிடல்களை மேற்கொண்டவன் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான். இந்த பயணத்திற்கான வழிகாட்டியாக ஏற்படுத்தியவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். மூன்றும் அல்லாஹ்வின் மூலமாக இங்கு நடைபெற்றிருப்பதால் சாமானிய வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய பயணத்தை போன்று இந்த மிஅராஜுடைய பயணம் என்பது அது சாதாரணமான ஒரு பயணம் அல்ல, மிகப்பெரிய சாதனை பயணமாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே விஞ்ஞானத்தை அதிசயிக்க வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை மிஅராஜ் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்திற்கு நடந்து செல்வதாக இருந்தால் அவரவர்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து காலதாமதங்கள் ஏற்படும். வேகமாக ஓடுவதாக இருந்தால் அதற்கென்று சில நேரங்கள் ஏற்படும். வாகனத்திலே செல்வதாக இருந்தால் அதற்கென்று ஒரு நேரம் ஏற்படும். இப்படியாக நாம் அளவிட்டு கொண்டே சென்றோம் என்று சொன்னால்
அந்த பொருட்களின் மூலமாக எந்த பொருளோடு நாம் பயணம் செய்கிறோமோ அதை வைத்து நம்முடைய பயணத்தினுடைய தொலைவை நாம் கணிக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்று வந்த இந்த பயணத்தை விஞ்ஞான உலகம் அதிசய கண்களோடு பார்த்து பிரமித்து போய் நிற்கிறது. காரணம் என்ன தெரியுமா? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய கடைசி எல்லைக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் சுமார் 2500 கோடி ஆண்டுகள் பயணம் செய்ய வேண்டும் என்று ஒரு புள்ளி விவரம் நமக்கு அறிக்கை தருகிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பேரண்டத்தினுடைய இறுதி பகுதிக்கு செல்வதற்கு 2500 கோடி ஆண்டுகள் தேவைப்படுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே இருந்து வானங்களை தாண்டி அதற்கும் மேல் சென்று அங்கு இருக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து வந்திருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு கணக்கு இப்படி நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. ஒளி இருக்கிறது அல்லவா, ஒரு வினாடிக்கு ஒளி என்பது சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர்களை சென்றடையக்கூடியதாக இருக்கிறது. ஏன் ஒளியை எடுத்து சொல்றோம்னு சொன்னா, ஒளிக்கு மேல தொலைவை கணிப்பதற்கு இந்த உலகத்தில் வேறு எந்த பொருளும் இல்லை. அதனால்தான் ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த செல்லக்கூடிய அளவிற்கு வேகமாக செல்லக்கூடிய திறன் கொண்டதாக அல்லாஹ் அந்த ஒளியை படைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய வேறு எந்த பொருளுடனும் அதை ஒப்பீடு செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரங்க? 24 மணி நேரம். 24 மணி நேரத்திலே மிஅராஜுடைய பயணம் நடைபெற்றதாக குர்ஆன் நமக்கு சொல்லுகிற தகவல், சுப்ஹானல்லதி யஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம். அஸ்ரா பிஅப்திஹி தன்னுடைய அடியானை இரவு நேரத்திலே அழைத்து சென்றான். லைலன் ஒரு இரவிலே அல்லாஹ் அழைத்து சென்றான் என்று 15வது ஜுஸுவினுடைய துவக்க வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் ஒரு நாளினுடைய 24 மணி நேரத்திலே பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். இப்ப ஒரு இரவில் நான் அழைத்து சென்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த கணக்குப்படி பார்த்தால் ஒரு இரவிற்கு 12 மணி நேரங்கள். அந்த 12 மணி நேரங்களிலே ஒவ்வொரு வினாடிக்கும் ஒளியினுடைய கடைசி எல்லை 3 லட்சம் கிலோமீட்டர். இந்த அடிப்படையிலே நாம் பெருக்கி பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் இரவினுடைய துவக்கத்திலே இருந்து இரவு முடிகிற அதிகாலை ஏற்படுகிற அந்த 12 மணி நேரங்களும் எந்த விதமான இடைநிற்றலும் இல்லாமல் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருந்தான் என்று சொன்னால், இன்றைய விஞ்ஞானத்தினுடைய கணக்குப்படி 1246 கோடி கிலோமீட்டர்கள் தான் பயணம் செல்ல முடியும். முதல்ல சொன்ன கணக்கு இந்த பேரண்டத்தினுடைய இறுதி எல்லைக்கு போவதற்கு 2500 கோடி ஆண்டுகள் தேவை என்றார்கள். ஒரு மனிதன் இரவு முழுக்க எந்த விதமான ஓய்வெடுக்காமல் ஒளியினுடைய அந்த அதிகபட்ச வேகத்தினுடைய கணக்குப்படி நாம் பார்த்தால் 12 மணி நேரமும் அந்த பயணத்திலே தொடர்ந்து இருந்திருந்தால் 1446 கோடி கிலோமீட்டர்கள் தான் செல்ல முடியும் என்று இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பயண அமைப்பை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். மஸ்ஜிதுல் ஹராமில இருந்து பைத்துல் மக்தஸிற்கு சென்றார்கள். அங்கிருந்து 7 வானங்களை கடந்தார்கள். அங்கே ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபிமார்களோடு சந்தித்தார்கள், உரையாடினார்கள். 6வது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தார்கள். எல்லா நபிமார்களோடு உரையாடிய அந்த உரையாடலை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சற்று அதிகமாக உரையாடி கொண்டிருந்தார்கள். என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டப்ப 50 நேர தொழுகன்னு சொன்னப்ப 5 வக்துகளாக குறைத்து அதிகமாக அங்கே உரையாடினார்கள்.
அதற்கு பின்னர் வானத்திற்கு மேலே சென்று சுவனங்களை பார்த்தார்கள், நரகத்திலே நடைபெறக்கூடிய காட்சிகளை பார்த்தார்கள். ஹதீஸிலே நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு சாதாரணமாக 12 மணி நேரம் முழுக்க முழுக்க இரவு முழுக்க பயணம் செய்தால் கூட 1246 கோடி ஆண்டுகள் தான், அந்த தொலைதூரம் தான் செல்ல முடியும் என்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரே இரவிலே, அல்லாஹ் சொல்லக்கூடிய இரவிலே, இந்த ஏராளமான கோடி ஆண்டுகளுக்கு மேலான உள்ள அந்த தொலை தூரத்தை இரவிலே நேரடியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் பூமிக்கே வந்துவிட்டார்கள் என்பது இன்றைக்கு அறிவியல் அறிஞர்களுடைய அதிசயித்து போய் நிற்கிறார்கள். சாமானிய மனிதனால் முடியாத இந்த பயணம் என்பது மிகப்பெரிய சாதனை பயணம் என்று நாம் சொல்வதற்கான முதற் காரணம் இதுதான். நபி அவர்கள் அத்தனை வானங்களிலே சந்தித்து உரையாடலை தொடர்ந்து வானம் பூமிகளை அங்கே கடந்து சுவர்க்கம் நரகங்களை பார்த்து அங்கே ஒவ்வொரு காட்சிகளும் நீண்ட ஹதீஸ்களாக ஹதீஸ் கிதாபுகளிலே அங்கே நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளவு நேரங்கள் அங்கு அவர்கள் செலவழித்திருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய அந்த மனிதனுடைய கணக்குப்படி பார்க்கிற போது விஞ்ஞானத்தையே பிரமிக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயணமாக அல்லாஹ் இந்த மேராஜுடைய பயணத்தை அமைத்து வைத்திருக்கிறான் என்கிற போது இது சாமானிய பயணம் அல்ல, இது சாதனை பயணம். எனவே நபியினுடைய பேரற்புதங்களில் இது மிக முக்கியமான ஒரு பேரற்புதமாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேராஜிற்கு செல்கிற போது கண்ட காட்சிகள், அவர்கள் பார்த்த அனைத்து செய்திகள் நிறைய நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சுருக்கமாக குறுகிய நேரத்திலே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? இந்த மேராஜுடைய பயணம் என்பது ரப்புல் ஆலமீனால் ஏன் ஏற்படுத்தப்பட்டது என்று நாம் யோசித்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அவர்களுக்கு ஏற்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு நன்றியாளன் ஒரு நன்றி செலுத்துகிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நன்றிக்கு பிரதிபலனாக ஏதேனும் ஒன்றை கொடுத்து கொண்டே இருக்கிறான். இது நபிக்கு மாத்திரமல்ல, நமக்கும் சேர்த்துத்தான். அதைத்தான் மிஅராஜ் என்கிற இந்த பயணம், நீண்ட நெடிய இந்த பயணம் சுருக்கமான கருத்தாக நமக்கு தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சூழ்நிலைகள் அவர்களுக்கு ஏற்பட்ட போதிலும் அவர்கள் நன்றியுணர்வை அல்லாஹ்விடத்திலே வெளிப்படுத்தினார்கள். அந்த நன்றிக்காக அல்லாஹ் அவர்களுக்கு தன்னுடைய அடியாருக்கு வழங்கிய அந்த நன்றியினுடைய வெளிப்பாடுதான் மிஅராஜ் என்று சொல்லப்படக்கூடிய மிக அற்புதமான ஒரு சரித்திர பயணமாக இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். ஒரு உபகாரத்திற்கு இன்னொரு உபகாரத்தை தவிர வேறு சிறந்த கூலி என்பது, பகரம் என்பது இருக்க முடியாது என்பதாக ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்வதை போல நபி அவர்கள் நன்றியுணர்வை வெளிப்படுத்தியதால் அல்லாஹும் அவர்களிடத்திலே நன்றியுணர்வை வெளிப்படுத்தினார். சஹாபாக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு, மிஅராஜுடைய இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியிலே பல்வேறு விதமான ஈமானிய உணர்வு அதிகமாக, ஈமானியத்தினுடைய தாக்கம் அதிகமாக அங்கே காணப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் நரகத்தை நேரடியாக கண்டு வந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை கேள்விப்பட்டதற்கு பின்னர் நபி அவர்களுடைய அங்க அசைவுகளுக்கு மிகவும் மதிப்பு கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நபியினுடைய சொற்களுக்கு அப்படியே முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த மேராஜுடைய பயணத்திற்கு முன்பை விட நபி அவர்கள் மேராஜிற்கு சென்று வந்ததற்கு பின்னர் சொன்ன எல்லா காரியங்களையும் அவர் சுவனத்தை நேரடியாக பார்த்து விட்டு வந்து நமக்கு சொல்கிறார்கள், நரகத்தை நேரடியாக கண்டுவிட்டு வந்து சொல்கிறார்கள். எனவே இதிலே உண்மை தன்மை குறைவதற்கு வாய்ப்பில்லை என்று அச்சு பெறலாமல் அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கே பின்பற்றக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் அங்கே ஏற்படுத்தி கொடுக்கிறார். சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே
எப்போதெல்லாம் தடுமாற்றம் ஏற்பட்டதோ அப்போதெல்லாம் அவர்கள் நன்றிக்கடனோடு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள். அந்த நேரத்திலும் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் இந்த நன்றி பெருக்கை, நன்றியினுடைய வெளிப்பாட்டின் காரணமாக பல்வேறு அன்பளிப்புகளை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபியினுடைய வரலாறை நாம் கேட்டறிந்திருக்கிறோம். மக்கமா நகரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் அவர்களால் அங்கே வசிக்க முடியவில்லை, அவர்களால் வாழ முடியவில்லை. ஏராளமான தொந்தரவுகள் அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அவர்களுடைய குழந்தைகளையும் மனைவியையும் அழைத்து கொண்டு மதீனாவிற்கு புறப்படுவதற்கு தயாராகிறார்கள். ஒட்டகத்திலே சவாரி செய்து மதீனாவிற்கு புறப்படுகிற அந்த நேரத்திலே அபூ சலமாவினுடைய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், அபூ சலமாவினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அதே போன்று உம்மு சலமாவினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருவருக்கும் இந்த தகவல் தெரிகிறது. கிளம்பி போய்கிட்டு இருக்கிற போது இடையிலே வழிமறிக்கப்படுகிறார்கள். உம்மு சலமாவினுடைய அந்த குடும்பத்தார்கள் சொல்கிறார்கள், நீங்கள் வருகிற போது இந்த பெண்மணி மக்காவை சார்ந்தவளாக இருக்கிறாள், எங்கள் குடும்பத்தை சார்ந்த பெண்மணியாக இருக்கிறாள், அவளை நீங்கள் திருமணம் செய்து கொண்டிருந்தீர்கள், வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத், முதல் ஹிஜ்ரத்திலே சென்றீர்கள், இப்போது மதீனாவிற்கு ஹிஜ்ரத்திற்காக செல்கிறீர்கள். நீங்கள் எப்படி திரும்பி வருவீர்களா வரமாட்டீர்களா என்று எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. எங்கள் குழந்தை எங்கள் மகள் எங்களுக்கு தேவைப்படுகிறாள், எனவே அவளை நீங்கள் மதீனாவிற்கு அழைத்து செல்லக்கூடாது என்கிறார்கள். அபூ சலமாவினுடைய மனைவியை அங்கே தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். மதீனாவிற்கு உங்களோடு அனுப்ப மாட்டோம் என்கிறார்கள். அபூ சலமாவினுடைய குடும்பத்தார்கள் அபூ சலமாவிடத்திலே சொல்கிறார்கள், மனைவி அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை, உங்களோடு அனுப்பவில்லை. குழந்தை குட்டிகள் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், எங்கள் இரத்த வழியை சார்ந்த உறவினர்களாக இருக்கிறார்கள். எனவே குழந்தைகளை பராமரிக்கிற பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று அபூ சலமாவினுடைய குடும்பத்தார்கள் அந்த உம்மு சலமாவிடமிருந்து அவர்களுடைய குழந்தைகளையும் அங்கே பிடுங்கிக் கொள்கிறார்கள். அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மனைவியையும் குழந்தைகளையும் விட்டுவிட்டு தன்னந்தனியாக ஒட்டகத்திலே மதீனாவை நோக்கி புறப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த அந்த போதனை முறைகளிலே கவரப்பட்ட அந்த சஹாபாக்கள் அவர்களுடைய சோதனை ஏற்படுகிற காலங்களிலே எப்படி அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குடும்பத்தோடு சந்தோஷமாக கிளம்பிய அந்த சஹாபி அவர்களுக்கு கடைசியிலே தனி மரமாக மதீனாவிற்கு செல்கிறார்கள். தனி மரமாக மதீனாவிற்கு செல்கிறார்கள். மக்காவிலே மனைவி ஒரு பக்கம், குழந்தை குட்டிகள் மக்காவிலே இன்னொரு பக்கம். ஒரே குடும்பம் 3 இடங்களிலே பிரிந்து போய் கிடக்கிறார்கள். இந்த உம்மு சலமாவிற்கு மனது தாங்கவில்லை. மக்காவிலே இருந்த போது கூட குடும்பமாக இருந்தோம், ஒன்றாக இருந்தோம், எல்லோருமாக சேர்ந்து வாழ்ந்தோம். இப்போது ஒரே குடும்பத்தினர் இங்கும் அங்குமாக பிரிந்து கிடக்கிறோமே. இன்றைக்கு இருப்பதை போன்ற நவீன வசதிகள் எல்லாம் அன்றைக்கு இல்லை. ஒருவருடைய சூழலை நாம் தெரிய முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறோமே. மிகவும் கவலைப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளும் மக்காவிலே எந்த இடத்திலே உம்மு சலமாவினுடைய குடும்பத்தார்கள் அவர்களையும் அவர்களுடைய கணவரையும் அவர்களுடைய குழந்தைகளையும் எந்த இடத்திலே இருந்து அவர்களை பிரித்தார்களோ அந்த இடத்திற்கு வருகை தந்து அங்கே இழுந்து கவலையின் காரணமாக அழுது கொண்டே இருந்தார்கள். அபூ சலமாவினுடைய கோத்திரத்தை சார்ந்த ஒருவர் அங்கே பார்க்கிறார். தினமும் இந்த பெண்மணி வருவதையும் அழுதுவிட்டு அவர்கள் திரும்ப செல்வதையும் பார்த்துவிட்டு கேட்டார்கள், உங்களுடைய சூழ்நிலை என்ன என்று கேட்டபோது நடந்தது அத்தனையும் அங்கே சொல்லி முடிக்கிறார்கள். அப்போதுதான் அந்த மனிதர் ஒரு காரியம் செய்தார். உம்மு சலமாவினுடைய அபூ சலமாவினுடைய அந்த குடும்பத்தாரிடத்திலே போய் பேசி அந்த குழந்தைகளை நீங்கள் தாயிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள். கணவரை பிரிந்த கவலையிலே அந்த பெண்மணி இருக்கிறார், குழந்தையும் நீங்கள் பறித்து வைத்திருக்கிறீர்கள், மக்கமா நகருக்குள் இருந்து கொண்டே சேர்ந்து வாழ முடியாத சூழல் இருக்கிறது, குழந்தைகளை தயவு செய்து அவர்களிடத்திலே ஒப்படையுங்கள் என்று அங்கே சொல்லிவிட்டு
அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறையும் அங்கே கற்றுக் கொடுத்தார்கள். அந்த பெண்மணி அந்த குடும்பத்தாரிடத்திலே அவர்களுக்கு பேசி மதீனாவிற்கு அவர்களுடைய குழந்தைகளோடு கணவரோடு சேர்ந்து வாழ்வதற்கான அந்த உறுதிப்பாட்டை அந்த கோத்திரத்தை சார்ந்த மனிதர் பெற்றுத் தருகிறார். ஆனால் மதீனாவிற்கு துணைக்கு யாரும் நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லிவிடுகிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, ஒட்டகமும் இல்லை, கோவேரி கழுதையும் இல்லை, எந்த வாகன வசதியும் இல்லை, தன்னந்தனியாக தன் குழந்தைகளோடு மதீனாவிற்கு புறப்படுகிறார்கள். கணவர் அங்கே வசித்துக் கொண்டிருக்கிறார். அவரோடு சேர்ந்து வாழ்வதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்ற ரீதியிலே தன்னந்தனியாக வாகன வசதியே இல்லாமல் மதீனாவிற்கு புறப்பட்டு சென்றார்கள். மதீனாவிற்கு முன்னர் தன்ஈம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு சென்ற போது உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வேலை நிமித்தமாக அங்கே வருகை தந்திருந்தார்கள். அவர்களை பார்த்தவுடன் வாகனமும் இல்லாமல் குழந்தைகளை அழைத்து கொண்டு வருகிற சூழலை கவனித்துவிட்டு அங்கே விசாரித்தார்கள். இது போன்று அபூ சலமாவினுடைய மனைவியும் குழந்தைகளும் என்ற போது தன்னுடைய வாகனத்திலே இருந்து இறங்கி ஒட்டகத்திலே அவர்கள் இருவரையும் ஏற்றிக்கொண்டு, குழந்தைகளையும் அந்த மனைவியும் ஏற்றிக்கொண்டு மதீனாவிற்கு வந்து அபூ சலமா வசிக்கக்கூடிய வீட்டிற்கு அருகிலே இறக்கி விட்டு அங்கே சென்று விட்டார்கள். உம்மு சலமா தன் குழந்தைகளோடு தன் கணவனோடு இணைந்து மதீனாவிலே வாழத் துவங்குகிறார்கள். எவ்வளவு நெருக்கடியான சூழல் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கணவன் ஒரு இடத்திலே, மனைவி ஒரு இடத்திலே, குழந்தைகள் ஒரு இடத்திலே என்று ஒன்றாக இருந்த அந்த குடும்பம் பிரிந்து போய் மீண்டும் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதற்கு உதவியாக தன்ஈமில் இருந்து மதீனாவிற்கு வருவதற்காக வாகன வசதி இல்லாமல் இருந்த நமக்கு இந்த உஸ்மான் இப்னு தல்ஹா உதவி செய்திருக்கிறார். இந்த உதவிக்கு நாம் அவருக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம்? அல்லாஹ் நம்மால் அவருக்கு கைமாறு செய்ய முடியவில்லை. அல்லாஹ் அவருக்கு எதையாவது ஒரு பிரதி உபகாரத்தை செய்தால் நன்றாக இருக்குமே என்ற உள்ளத்திலே நினைத்துக் கொண்டே இருந்தார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பின்னாளிலே ஃபத்ஹ் மக்கா என்று சொல்லப்படக்கூடிய மக்கா வெற்றி ஏற்படுகிறது. உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியினுடைய கரத்தை பற்றி இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். அப்போதுதான் உம்மு சலமா சொன்னார்கள், அன்றைக்கு தன்ஈமிலே இருந்து என்னை அழைத்து வருகிற போது என் மீது ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. அவ்வளவு பத்திரித்தனமான என்னோடு நடந்து கொண்ட இந்த மனிதருக்கு அல்லாஹ் என்னால் நன்றி உபகாரம் செய்ய முடியவில்லை, பிரதி உபகாரம் செய்ய முடியவில்லை. அல்லாஹ் எதையாவது ஒரு பிரதி உபகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டே இருந்தேன். இன்றைக்கு ஹிதாயத் என்கிற இஸ்லாம் என்கிற ஒரு நன்றியை, ஒரு மிகப்பெரிய அன்பளிப்பை அல்லாஹ் இவருக்கு வழங்கிவிட்டார் என்று அந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட தினத்திலே உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்திலே இணைந்த போது தன்னுடைய உள்ளத்திலே புதைத்து வைத்திருந்த அந்த நன்றி பெருக்கை அங்கே வெளிக்காட்டினார்கள் என்று வரலாறு நிறைவு பெறுகிறது. நாம் யோசிக்க வேண்டிய செய்தி இதுதான். சாதாரணமான ஒரு சஹாபிய பெண்மணி தன்னிடத்திலே ஒரு சஹாபி அவர்கள் நன்றியோடு நடந்து கொண்டார்கள், தனக்கு உபகாரம் செய்தார்கள். இதற்கு உபகாரம் ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே அல்லாஹ் எப்படி அந்த சஹாபிக்கு, அந்த நன்றியோடு நடந்து கொண்டவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தானோ அதே போன்றுதான் எல்லா அந்த சஹாபாக்களுக்கு வழிகாட்டிய நபி அவர்கள் செலுத்திய அந்த நன்றி உபகாரத்திற்கும் பகரமாகத்தான் இந்த மேராஜ் என்கிற பயணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் ரத்தின சுருக்கமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே சோதனைகள் இல்லாத நாட்களே இல்லை என்று சொல்லப்படுகிற அளவிற்கு தினம் தினம் சோதனைகள், தினம் தினம் எதிரிகளோடு மோதல்கள், அத்தனையும் சமாளித்தார்கள். அதனுடைய அந்த எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தார்கள். அந்த நன்றியினுடைய வெளிப்பாடாகத்தான் அல்லாஹ் மேராஜ் அவர்களுக்கு கொடுத்தார். வஹீனுடைய துவக்க காலங்களிலே அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். وَأَنذِرْ عَشِيرَتَكَ الْأَقْرَبِينَ وَأَنذِرْ عَشِيرَتَكَ الْأَقْرَبِينَ உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறார். மக்காவில் இருக்கக்கூடிய
பொதுமக்களுக்கு நீங்கள் இஸ்லாத்தை பற்றி சொல்கிறீர்கள், அல்லாஹை பற்றி சொல்கிறீர்கள், ரசூலை பற்றி சொல்கிறீர்கள். உங்களுக்கு நெருக்கமான உறவினர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் தீனை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறார். நபி அவர்கள் தன் குடும்பத்தினர்களை அழைக்கிறார்கள். ஹாஷிம் கோத்திரத்தாரிலே இருந்து சற்றேறக்குறைய 45 மனிதர்கள் அங்கே வருகை தருகிறார்கள். 45 மனிதர்கள் அங்கே வருகை தருகிறார்கள். அந்த எல்லோரும் வருகை தந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே உரையை துவங்குகிற போது அபூஜஹல் அந்த கூட்டத்திலே நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அங்கே இருந்தார். நபியினுடைய பேச்சிற்கு எதிராக அங்கே துவங்குகிறார். நீ என் குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கிறாய், இருந்தாலும் நீ சொல்லக்கூடிய இந்த கருத்திலே நீ உறுதியாளனாக இருந்தாய் என்று சொன்னால் என் குடும்பத்தை சார்ந்தவன் என்று கூட நான் பார்க்காமல் உங்களுக்கு எதிராக நான் செயல்படுவேன் என்கிற அந்த சபையிலே சூளுரைக்கிறார். அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மாத்திரம் இருக்கிறார்கள். 45 பிரதிநிதிகள் இருக்கிறார். அந்த சபையிலே அபூஜஹல் கர்ஜிக்கிறார். நபி அவர்கள் பேசுவதற்காக, ரப்பை பற்றி சொல்வதற்காக எழுந்தவர்கள் அமர்ந்து விட்டார்கள். சிறிது நேரம் சென்றது, பேச்சு வேறு பக்கமாக மாறியது. மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள், அல்லாஹ்வினுடைய உயர்வை, மகத்துவத்தை பற்றி சொன்னார்கள். மீண்டும் அங்கே இறைவனை பற்றி சொல்வதற்கான செய்திகளை துவங்கிய போது அபூ லஹப் அப்போது துவங்கினார். இவ்வளவு நாட்களாக, இவ்வளவு நேரமாக அவர் சொன்னதை கூட நீங்கள் பொருட்படுத்தாமல் இப்போது ஏன் மீண்டும் மீண்டும் அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? இறைவனை பற்றிய செய்திகளை சொல்லுவதை நிறுத்துங்கள், இல்லை என்றால் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர் என்று கூட நாங்கள் பார்க்காமல் உங்கள் மீது எல்லோருமாக சேர்ந்து நாங்கள் உங்களை துன்புறுத்துவோம் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது முறையும் அங்கே தோல்வியிலே அமர்ந்து விட்டார்கள். சிறிது நேரம் சென்றது. மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இறைவனை பற்றிய செய்திகளை சொல்லி முடித்தார்கள். அங்கே அபூ லஹபுக்கு பொறுக்கவில்லை. தப்பன் லக யா முஹம்மத், தப்பன் லக யா முஹம்மத், அலிஹாதா ஜமஅதனா. ஏதோ நல்ல காரியத்தை சொல்ல போறீங்கன்னு ஆஹா ஆரவாரமாக கூப்பிட்ட போது வேக வேகமாக எங்கள் வேலைகளை எல்லாம் விட்டு விட்டு ஓடி வந்தோம். இப்போது இதை சொல்வதற்காகத்தான் கூப்பிட்டாயா? இன்றைய நாள் முழுவதும் உமக்கு நாசம் உண்டாகட்டும், அலிஹாதா ஜமஅதனா, இதற்காகத்தான் எங்களை ஒன்று கூட்டினாயா என்று அபூ லஹப் அங்கே கோபத்திலே கொக்கரிக்க ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் தரும் விதமாக அங்கே வசனங்களை இறக்கினார். தப்பத் யதா அபீ லஹபி வ தப். நாசமாக போக வேண்டியது நபி அல்ல, முஹம்மது அல்ல, உன் குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல. யார் நபிக்கு எதிராக சூளுரைத்தாரோ அபூ லஹபுடைய 2 கரங்கள் தான் நாசமாக வேண்டும் என்று அங்கே அல்லாஹ் அந்த வசனத்தை, அத்தியாயத்தை அங்கேதான் இறக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்போதும் தன்னுடைய கோபத்தை அங்கே வெளிப்படுத்தவில்லை. சூனியக்காரர் என்றார்கள், பெண் பித்தர் என்றார்கள், ஊரை பிரிப்பவர் என்றார்கள், உறவை பிரிப்பவர் என்றார்கள், ஆண் சந்ததியற்றவர் என்றார்கள். இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் வாரிசு இல்லாதவர் என்றெல்லாம் பல்வேறு பரப்புரைகளை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது விமர்சனங்களாக மக்காவாசிகள் கொடுத்த போது மனம் தளரவில்லை. புன்னகையை மாத்திரமே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பதிலாக கொடுத்தார்கள். அந்த புன்னகையினுடைய, பொறுமையினுடைய அந்த விளைவாகத்தான் என்னுடைய தூதர், என்னுடைய நேசர், என்னுடைய ஹபீப் எவ்வளவு சூழ்நிலையிலும் ரப்பே என் குடும்பத்துக்காரங்களே என்னை திட்டுகிறார்களே என்று ஒரு வார்த்தை கூட ரப்பிடத்திலே அங்கே பேசியதில்லை. அப்போதும் ரப்பை புகழத்தான் செய்தார்கள். இவர்களிடத்திலே கொண்டு வந்து என்னை மாட்டிவிட்டாயே, நான் எப்படி எப்படி இல்லாம இருந்தனே என்று அல்லாஹ்விடத்திலே ஒரு முறை கூட அவர்கள் வார்த்தைகளை மாற்றி பிரயோகிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நடவடிக்கைகளை, ஆக்டிவிட்டீஸ்களை, சோதனைகளின் போது அவர்கள் நடந்து கொண்ட அந்த முறைகளை கவனித்துக் கொண்டே இருந்தார். என் தூதர், என் நேசர், என் ஹபீப் எந்த சூழ்நிலையிலும் என்னை நினைத்து கொண்டே இருக்கிறார், என்னை மறக்காமல் இருக்கிறார். அவருக்கு ஏதாவது நான் செய்தாக வேண்டும்,
ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். அவர் செய்த அந்த உபகாரத்திற்கு நான் கொடுத்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றுகிறார், அவருக்காக நான் எதையாவது சன்மானமாக கொடுக்க வேண்டும் என்ற அந்த நன்றி பெருக்கினுடைய வெளிப்பாடுதான் மெஹராஜ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பயணம் என்று வரலாற்றாசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல, தாயிஃபிலே நடந்த செய்திகள் நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். சுருக்கமாக சொல்லி நிறைவுக்கு வர ஆசைப்படுகிறேன். தாயிஃபிற்கு சென்று அங்கே சொன்னபோது மக்கள் கல்லின் மூலமாக அங்கே அடிக்க துவங்கினார்கள். இரத்தம் சொட்ட சொட்ட மக்கமா நகரத்திற்கு திரும்பி வருகிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கேட்டார்கள், நீங்கள் சொன்னால் இந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே இந்த ஊரை வைத்து நான் அழித்து விடுகிறேன் என்ற போது, இவர்கள் இப்போது புரியாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகள் பின்னாளில் இந்த உண்மையை உணர்ந்து கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தன் கருணையை வெளிப்படுத்தினார்கள், தன் இரக்கத்தை வெளிப்படுத்தினார்கள். அரக்க குணத்தை அங்கே வெளிப்படுத்தவில்லை. இதையெல்லாம் ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கே தாயிஃபிலே இருந்து திரும்பி வருகிற போது அவர்கள் சொல்லிய வார்த்தைகள் வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறைவா, இது என்ன பெரிய சோதனை, இது என்ன பெரிய, நான் இவைகளை எல்லாம் பொருட்படுத்தவில்லை, உன் பொருத்தம் எனக்கு வேண்டும், உன் ரிலா எனக்கு வேண்டும், உன் நேசம் எனக்கு வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. இவர்கள் கல்லால் அடித்தால் என்ன, மண்ணை தூக்கி வாரி எறித்தால் என்ன, சொற்களால் என்னை காயப்படுத்தினால் என்ன, இந்த காயங்கள் எல்லாம் உன்னுடைய பொருத்தத்திற்கு முன்னணியிலே அது மிக பெரும் ஒரு தூசியை போன்றது என்ற அந்த வார்த்தைகள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உதடுகளிலே இருந்து உச்சாரணம் செய்யப்பட்டு கொண்டே இருந்தது. ரப்புல் ஆலமீன் இப்படி அவர்கள் சூழ்நிலைகள் ஏற்பட்ட போதிலும் அவர்களுக்கு அங்கே சூழ்நிலை நிலை குலையாமல் படைத்த ரப்பினுடைய அந்த நோக்கத்திலே தெளிவாக இருக்கிறார்களே என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அங்கே கவனத்திலே கொள்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏராளமான செய்திகள் தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். இந்த காயங்களுக்கெல்லாம் மருந்து வழங்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு பயணமாகத்தான், சாதனை பயணமாக மெஹராஜுடைய பயணத்தை அல்லாஹ் அங்கே ஏற்பாடு செய்தார். எல்லோரும் அவர்களை ஒதுக்கிய போதும் கூட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் தளராமல் ரப்பினுக்கு நன்றி பெருக்கோடு அவர்கள் நடந்து கொண்டார்கள் அல்லவா. அந்த நன்றி பெருக்கை அவர்கள் வெளிக்காட்டியதனுடைய விளைவு அல்லாஹ் அவர்களுக்கு, நீ எனக்கு நான் சொன்னதை போன்று நடந்து கொண்டாய், எனவே நான் உங்களுக்கு அன்பளிப்பாக என்னை சந்திக்கிற அந்த பாக்கியத்தை தருகிறேன், என்னோடு வாருங்கள், உங்களுக்கு மனம் உடைந்து போய் இருக்கிறீர்கள், மனம் வெம்பி போய் இருக்கிறீர்கள், மனம் வெதும்பி போய் இருக்கிறீர்கள், இங்கே உள்ள காட்சி எல்லாம் நீங்கள் பார்த்து விட்டு செல்லுங்கள். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த சோதனைகள் உங்களுக்கு மாத்திரம் ஏற்பட்டதல்ல, உங்களுக்கு முன்னர் வந்து சென்ற நபிமார்களை தரிசித்து விட்டு வாருங்கள். வருகிற வழியிலே அவர்கள் பட்ட அந்த சோதனைகள், அவர்கள் பட்ட காயங்கள், அவர்கள் பட்ட வேதனைகள் அத்தனையும் கேட்டுவிட்டு வாருங்கள். உங்கள் மனதிற்கு ஒரு ஆறுதலை நான் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு ரப்புல் ஆலமீனின் மூலமாக அங்கே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சாதனை பயணம்தான் மெஹராஜுடைய பயணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியிலே இந்த மெஹராஜுடைய பயணம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. அங்கே பைத்துல் முகத்தஸிற்கு சென்றார்கள். இமாம் அங்கே இருந்த நபிமார்களுக்கெல்லாம் இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள். அதே போன்று அதற்கு பின்னர் வானத்திலே சென்று அங்கே நடைபெற்ற எல்லா காட்சிகளையும் அவர்கள் பார்த்தார்கள் என்று நாம் கேள்விப்படுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு அவர்கள் மெஹராஜிற்கு சென்று வந்ததற்கு பின்னர் சஹாபாக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு ஈமானிய பலம் என்பது அங்கே ஏற்பட்டது. எனவே மெஹராஜுடைய விஷயத்திலே நாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போன்ற நம்பிக்கை நமக்கு ஏற்பட வேண்டும். போயிட்டு வந்த உடனே மக்காவுக்குள்ள ஒரே பரபரப்பு, ஒரே இரவில் வேர்ல்டு ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வான பூமிகள் எல்லாத்தையும் கடந்து போய் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு வந்து விட்டார் என்று சொல்லுகிறார் முகமது. இது நடந்திருக்கும் சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்றெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத அந்த காலத்திலே பேசப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் ரொம்ப நெருக்கமானவர். அபூபக்கர் ரொம்ப டியர். அவர் வியாபார நிமித்தமாக வெளியூர் போயிருக்கிறார். போயிட்டு இப்போ திரும்ப வந்துக்கிட்டு இருக்கிறதா தகவல் வருது. நம்ம அவர்கிட்ட போய் கேட்போம், அவருடைய கருத்து என்னன்னு கேட்போம்.
அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் என்று அங்கே முடிவு செய்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஊருக்கு உள்ளே அங்கே வருகை தந்த போது கேட்டார்கள், உங்க ஃப்ரெண்டு முகம்மது இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரா, ஊரே ஒரே பரபரப்பா இருக்குன்னு சொன்ன உடனே முகம்மது சொல்றாரா, அப்ப கண்டிப்பா போயிட்டு வந்திருப்பார். வேறு எதையுமே பேசவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்ட ஒரே வார்த்தை, முகம்மது சொன்னார்களா? ஆம், அப்படி என்றால் அவர் விண்ணுலக பயணம் சென்று வந்திருப்பார், நான் உறுதியாக நம்புகிறேன் என்று சொன்னார்கள். காரணம் என்ன? அவங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில இருந்த அந்த நட்பிலே அவ்வளவு உரம், அவ்வளவு ஆழம், அவ்வளவு நேசம். முகம்மது எதை சொன்னாலும் அங்கே பொய் இருக்காது, புரட்டு இருக்காது, வேறு விதமான மோசடிகள் இருக்காது என்பதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள். எனவேதான் முகம்மது சொன்னாரா, அப்ப கண்டிப்பா போயிட்டு வந்துட்டாரு, நான் நம்புகிறேன் என்று வேறு எந்த வார்த்தையும் பேசவில்லை. எனவேதான் வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், மிஅராஜுடைய விஷயத்திலே அபூபக்கர் சித்திக்கை போன்ற அந்த ஈமானிய பலம் என்பது நமக்கு வேண்டும். நம்முடைய விஞ்ஞானத்தினுடைய கணக்குகளை நாம் வைத்து பொருத்தி பார்க்கிற போது கூட எப்படி இது சாத்தியமாகும் என்றெல்லாம் நமக்கு யோசனைகள் வருகிற போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த வார்த்தை என்பது மிக கவனத்திலே கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் மேராஜிற்கு சென்று வந்த இந்த நிகழ்ச்சியினுடைய சாரம்சமே, ஏதாவது ஒருத்தரை நம்ம சந்திக்க போகிறோம், வெறுங்கையை வீசி போகிறதுல ஏதாவது கொண்டு போவோம், அல்லது அவங்க ஏதாவது கொடுத்து விடுவாங்க. அதே போன்றுதான் வானங்களையும் பூமிகளையும் கடந்து அங்கே சென்று வந்த நபி அவர்களுக்கு அல்லாஹ் அன்பளிப்பாக தொழுகையை வழங்கி இருக்கிறார். அந்த தொழுகையை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், முஃமின்களினுடைய மிஅராஜ் என்பது அது தொழுகையாக இருக்கிறது. காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பை அங்கே வானங்களையும் பூமிகளையும் கடந்து சென்று நேரில் பார்த்து பேசிய அந்த சூழல் ஒரு மனிதனுக்கு தொழுகையின் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். இன்றைக்கு காலை சுபஹ் பயானிலே கூட இந்த செய்திகளைத்தான் சொல்லப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பித்து நாம் ஓதுகிறோம். மாலிக் யௌமித்தீன், கியாமத் நாளினுடைய தீர்ப்பு நாளின் அதிபதியே, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். நேரடியாக ஒரு மனிதரை சந்திக்கிற போது எப்படி நாம் உரையாடுகிறோமோ அதே போன்றுதான் தொழுகையின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நாம் உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த பெரும் பாக்கியத்தை தொழுகையின் மூலமாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜிற்கு சென்றார்கள், வந்தார்கள் என்ற செய்திகளை ஒவ்வொரு வருடமும் நாம் பேசி பேசி கலைந்து செல்வது நம்முடைய ஒன்று கூடுவதனுடைய நோக்கம் அல்ல. இந்த மிஅராஜினுடைய சிந்தனையாக நாம் எடுத்து செல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி, இந்த தொழுகையை நான் கடைபிடிப்பேன். நபி அவர்களுக்கு அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்த அந்த அன்பளிப்பை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பேன் என்கிற உறுதிப்பாட்டோடு நாம் இங்கிருந்து கலைந்து செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய சோதனைகள் ஏற்பட்ட போதிலும் அல்லாஹ்விற்கு எதிராக ஒரு முறை கூட தங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்தியதில்லை, பிரயோகப்படுத்தியதில்லை. சில நேரங்களில் நம்மளே அறியாமல் அந்த வார்த்தைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மிஅராஜுடைய சிந்தனையாக நாம் எடுக்க வேண்டிய செய்தி இதுதான். என் வாழ்நாளிலே எவ்வளவு பெரிய சோதனைகள், நெருக்கடிகள் உச்சத்திலே வந்தாலும் ரப்புக்கு நான் நன்றி கடன்பட்டவனாக மாத்திரம் நடந்து கொள்வேன். இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய காரியத்திலே, இறைவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களிலே என்னை துளியும் இணைத்துக் கொள்ள மாட்டேன் என்கிற உறுதிப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தோம் என்று சொன்னால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த நன்றி பெருக்கின் மூலமாக அவர்களுக்கு வழங்கிய அதே போன்ற பாக்கியத்தை நம்மை மிஅராஜிற்கு அழைக்காவிட்டாலும் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த காயங்களுக்கு மருந்துக்கு எப்படி அவர்களுக்கு அந்த மிஅராஜிற்கு பின்னர் ஒரு ரிலீஃப் என்பது, ஒரு ரிலாக்ஸ் என்பது அவர்களுக்கு ஏற்பட்டதோ அதே போன்றுதான் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான சூழ்நிலைகளுடைய மாற்றங்களை ஏற்படுத்துவான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் சஹாபாக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்த போதும் கூட
மனம் தளராத ஒரு சூழலை அங்கே பெற்றுக் கொண்டிருந்தார்கள். மதீனா நகரத்திற்கு ஹிஜ்ரத்திற்கு சென்ற நபி அவர்களும் அவர்களுடைய தந்தையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சௌர் குகையிலே தங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தங்கச்சி, ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே சௌர் குகைக்கு சென்று மறைமுகமாக தன்னுடைய தந்தையும் நபி அவர்களையும் சந்தித்து அவர்களுக்கு உணவு கொடுத்து வரக்கூடிய பழக்கம் இருந்தது. அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அபூஜஹலுக்கு இது தெரிந்துவிட்டது. நேரடியாக வீட்டிற்கு வந்தான். நேரடியாக வீட்டிற்கு வருகிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டினுடைய கதவு தாளிடப்பட்டிருந்தது. வேகமாக